4வது வசனம் தான். இப்ப 3 தன்மையை சொல்லி அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டாச்சு. என்ன தன்மை? ரப்புன்னாஸ், மனிதர்களின் ரப்பு, மலிக்கின்னாஸ், மனிதர்களின் அரசன், 3வது இலாஹின்னாஸ், மனிதர்களால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். இந்த 3 தன்மைகளையும் சொல்லி யா அல்லாஹ் என்ன பாதுகாரு, எதை விட்டும் பாதுகாரு, எதை விட்டும்? அதைத்தான் சொல்றான். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், கெட்ட ஊசலாட்டங்களை ஏற்படுத்திவிட்டு மறைந்து கொள்ளக்கூடிய ஷைத்தானின் தீங்கை விட்டும் யா அல்லாஹ் என்ன நீ பாதுகாப்பாயாக. இப்ப இமாம் பைஹகி, ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் மௌலூதின் யூலது இல்லா அலா கல்பிஹி அல் வஸ்வாஸ். இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய கல்விலையும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்படும். யாரும் தப்பையில. ஃபஇதா ஸக்கரல்லாஹ ஹனஸ, அந்த முஸ்லிம் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சா, அல்லாஹ்வை நினைச்சா ஷைத்தான் ஓடிடுவானாம். அல்லாஹ்வை மறந்திருந்தா திரும்ப வந்து அவன் உள்ளத்துல கெட்ட கெட்ட குழப்பங்களை ஏற்படுத்துவான். இதான் என்ன? மறைஞ்சிருந்து குழப்பத்தை உண்டாகும். நாங்க அல்லாஹ் பத்தி பேசுவோம், ஷைத்தான் எண்ணம் வருதா எங்களுக்கு? இல்ல. இப்ப சிந்தனை எல்லாம் எங்க இருக்குது? குர்ஆனின் பக்கம் இருக்குது, தஃசீரின் பக்கம் இருக்குது. எப்படி நாங்க அமல் செய்யலாம், எப்படி இந்த குர்ஆனை வழங்கலாம், இந்த எண்ணத்துல நாங்க இருக்கிறோம். கொஞ்சம் வெளியே போனா, போன கையில் எடுத்தா எல்லா சிந்தனையும் போயிடுச்சு. அதான் ஹன்னாஸ், மறைந்திருந்து அல்லாஹ்ட சிந்தனை இல்லாம இருக்கும் போது கல்புகளுக்குள்ள வந்து கெட்ட கெட்ட ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அவனுக்கு பேர் தான் அந்த மறைந்திருந்து கெடுக்கக்கூடிய ஷைத்தான். ஷைத்தான் நாங்களும் சொல்றோம். பிறந்தத்துல இருந்து கேள்விப்படுறது, யாராவது கூத்து போட்டா ஷைத்தான்ங்கிறது. இந்த ஷைத்தான்ங்கிறது யார்? இவன் என்ன செஞ்சான்? ஏன் இவனால இந்த மனித சமுதாயத்துக்கு இவ்வளவு பிரச்சனை? இப்ப நாங்க ஷைத்தானை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான அம்சங்களை பார்க்கலாம். முதலாவது, ஷைத்தான அல்லாஹ் எதன் மூலமாக படைத்தான்? خلقتني من نار وخلقته من طين. அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான அல்லாஹ் நெருப்பின் மூலமாக படைத்தான். எங்களை எதால படைச்ச? மண்ணால. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த மண்ணால படைச்ச, மலக்குமார ஒளியால படைச்ச, ஷைத்தான நெருப்பால அல்லாஹ் படைச்சான். இப்ப ஜின்கள் எதால படைக்கப்பட்டவன்? ஜின்களும் நெருப்பால. ஷைத்தான் ஜின் எல்லாம் ஒரு இனம் தான். ஷைத்தான் ஜின் எல்லாம் நல்ல ஜின்னா இருந்தா நல்லது, கெட்டதாக இருந்தா அது ஷைத்தான், கெட்டதாக இருந்தா ஷைத்தான். இரண்டாவது, ஷைத்தானுடைய இனம். ஷைத்தான் எந்த இனத்தை சார்ந்தவன்? மலக்குமாரை சார்ந்தவனா, மனிதர்களை சார்ந்தவனா, அல்லது ஜின்களை சார்ந்தவனா? அல்லாஹ் சொல்றான், கான மினல் ஜின், அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். ஷைத்தான் என்ன இனத்தை சேர்ந்தவனாம்? ஜின் இனத்தை சேர்ந்தவன். அவ்வளன் கான மினல் ஜின்னில் ஆபிதீன லில்லாஹ், ஆரம்பத்துல நல்ல ஜின்ல தான் இருந்தானாம். பின்னால அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு மாற்றம் செய்ததால அல்லாஹ் அவனை சபிச்சிட்டான். இப்ப ஷைத்தான்ல முக்கியமான 3 வகைகள் இருக்குது. எத்தனை வகை? முக்கியமான 3 வகை இருக்குது. முதலாவது தான் இப்லீஸ். இப்லீஸ் யாரு? அவர்தான் ஷைத்தான்களுடைய தலைவர். முதலாவது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சவர் யார்? நான் சொன்னனே, வானத்துல நடந்த முதலாவது பாவம் செஞ்சது இவர்தான். வானலோகத்துல நடந்த முதலாவது பாவம் அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறியவர். அதனாலதான் இவருக்கு பெயர் இப்லீஸ் என்று வைக்கப்பட்டது. இப்லீஸ் என்ற அர்த்தமே அல்லாஹ்ட அருளை விட்டும் நிராசை அடைந்தவன். ஆரம்பத்தில் இவனுக்கு பேர் வேறையாம். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சதால அல்லாஹ் இவனுக்கு இப்லீஸ் என்று பெயர் வைத்தான். அப்லஸ் என்று சொன்னா யஇஸ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவன், நிராசை அடைந்தவன். இது ஷைத்தானுடைய பெரிய வகை. விஐபி வருதான், விவிஐ, ஷைத்தான்ட தலைவர் இப்லீஸ். இரண்டாவது வகை தான் இஃப்ரீத். இரண்டாவது வகை என்ன? இஃப்ரீத். இஃப்ரீத்ண்டா யாருண்டா? இவங்க தான் குழப்பக்கார ஷைத்தான். தலைவர் என்ன செய்வாரு? அவர் புத்தகத்துல உட்கார்ந்து அங்க போ, இங்க போ, அதை செய், இதை செய், அவரை கெடு, இவனை வட்டி எடுக்க வை, இவனை ஜினா செய்ய வை, இவனை நீ பாவத்தில வை, இவனை மதரசால இருந்து ஊட்ட கொண்டு போ, இதெல்லாம் அவர் ஆர்டர் போடுவார். இதுல சும்மா
அடிச்சு முட்டி போட்டு சும்மா உஜாரா செய்யற ஆக்களுக்கு என்ன சொல்ற? இஃப்ரீத். சரியான கெட்ட ஷைத்தான். ஷைத்தான்ல ஆக கெட்ட வகைதான் இஃப்ரீத். மூணாவது தான் ஷைத்தான், பொதுவான ஷைத்தான். பொதுவா எல்லா கெட்ட ஜின்களுக்கும் சொல்றதுதான் ஷைத்தான். இவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லப்படுற வார்த்தை தான் என்ன? ஷைத்தான்ங்கிற வார்த்தை. இது ஷைத்தானுடைய வகை. நாலாவது, இப்ப ஷைத்தான், நான் சொன்னேன் ஷைத்தானுக்கு ஒரு தலைவர் இருக்குது, அதுதான் இப்லீஸ். இப்லீஸுக்குள்ள பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஷைத்தான்கள் இருக்கிறான். இப்ப இவங்கட மீட்டிங் எங்க நடக்குது? எங்கட மார்க்கத்துல எதுவும் சொல்லி தராம இல்ல. எங்கட மீட்டிங் இங்க நடக்குது. என்ன மீட்டிங் இது? இது குர்ஆன் மீட்டிங். எங்கட ஆட்சி பீடம், நம்முடைய நாட்டுடைய ஜனாதிபதியுடைய அமைச்சர்மாருடைய மீட்டிங் எல்லாம் எங்க நடக்கும்? பார்லிமெண்ட்ல நடக்கும். ஷைத்தானுக்கும் பார்லிமெண்ட் ஒன்று இருக்காம். சஹீஹ் முஸ்லிம்ல முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், ஷைத்தானுடைய பார்லிமெண்ட் வந்து கடல்ல இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷைத்தான யضع عرشه على الماء وفي روايه لاحمد على البحر. கடல்ல தான் ஷைத்தானுடைய சிம்மாசனம், ஆட்சி பீடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஷைத்தானுடைய கூட்டம் கூடுற இடம் எங்க? கடல். அதான் அந்த கடலோரங்கள் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமானது. இரவு நேரங்கள்ல சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளைகளை கடல்ல கூட்டிட்டு போகப்படாது, வாசம் உள்ள சாப்பாடுகளை தின்னப்படாது. எங்க ஆக்களுக்கு அதெல்லாம் விளங்குறது. கண்ணில் பட்ட சாப்பாடுகள், அதுக்கு பிறகு நோய் மருந்தெடுக்கிற குணமாறல். ஏன்? மகரிபுடைய நேரம் வைத்து கடலோரம் நின்று கடல்ல திண்டிக்கிறான். மகரிபுடைய நேரம் முதலாவது புள்ளைய வெளியே கொண்டு போகவே போடாது. நேத்து நாங்க பார்த்தோம், அங்கேயும் ஷைத்தான்ட மீட்டிங் எங்க நடக்குமோ அங்க கொண்டு போய் திண்டிருக்குது. கோல் பேஸ்ல சும்மாவே அது ஷைத்தான்ட மீட்டிங் தானே. இலங்கையில ஷைத்தான்ட மீட்டிங் பெருசா நடக்கிற இடம் தானே. டிசம்பர் 29 31 தேதி டிசம்பர் கடைசியில 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான். அதுல எங்கட தொப்பியும் தாடியும் போற, அதுக்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக அல்லாவுக்கு அன்றைய நாள்ல இலங்கையில வெறுப்பான இடம் அந்த கோல் பேஸ். அவ்வளவு ஃபித்னாவும் நடக்கும். இதுல எல்லாம் கலந்துடப்படாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு வார தண்டனை எங்களையும் சேர்த்துதான் நாசமாகும். கேட்டாங்க, புகாரில வருது, ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மைனி, சொந்த மைனி, சொந்த மனைவி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன். நல்லவங்களாக நாங்க வாழும் போதும், எங்கள்ல நல்லவங்க இருக்கும் போதும் அல்லாஹ்ட தண்டனை வருமா? சொன்னாங்க, ஸைனப், பாவிகள் அதிகரித்தால் நல்லவர்களுக்கு சேர்த்துதான் அழிவு. அவன் செய்யற பாவத்தால நாங்களும் சேர்ந்துதான் மூத்தா, நாங்களும் சேர்ந்துதான் மாட்டோம். அதனால எந்த இடத்துல பாவம் நடக்குதோ, அரான் நடக்குதோ, அந்த இடத்துல நாங்க சுப்ஹானல்லாஹ் ஓதிட்டு நாங்க போக தேவையில்லை. அங்க போய் யாரும் ஓதுறையும் இல்ல சுப்ஹானல்லாஹ், அதை என்னத்துக்கு நாங்க பார்க்க போவோம்? ஆண்கள் பெண்கள் கலக்குற இடம் ஹராம். ஹஜ்ஜில உம்ரால இதுகள்ல சில நிர்பந்த நிலைகளை வெட்டி சில ஃபத்வாக்களை வச்சு நாங்க செய்யறது. அது இல்லாம சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு போனாலும் உம்ராக்கு போனாலும் அங்கேயும் நிறைய ஃபித்னா. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஏதோ ஒரு நிர்பந்தம், ஒரு சட்டத்தை ஹஸரத் மார்ட்ட கேட்கிறது வேற விஷயம், அங்க வந்து பாக்குறது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மஹ்ரமா அந்த புனிதமான மண்ணையும் அந்நிய பெண்களை பாக்குறதும் கதைக்கிறதும் அவங்களோட சிரிக்கிறதும் குரூப்ல வாராக்கள் ஒவ்வொருத்தர் முகப்பத் ஆகிறதும் எவ்வளவு பெரிய பாவம். எப்படி 1,00,000 ரக்காத் தொழுத நன்மையும் அதே மாதிரி 1,00,000 மடங்கு பாவம் எழுதப்படும் அங்க செய்யற பாவத்துக்கு. லேசா நினைக்காதீங்க. உம்ராக்கு போனா உம்ராக செய்யணும், ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜ செய்யணும். அதை விட்டுட்டு மாமி சாப்பாடு நல்லமா, அது உனக்கு என்னது? அது மாமி பாத்துக்குவா. மைனி சாப்பாடு நல்லமா, வாரவ யாரோ ஒரு இவருக்கு மாமி, அது மைனி. இந்த பாவங்கள்ல நாங்க ஈடுபடக்கூடாது. இது ஷைத்தான் குழப்புறது. அப்ப சப்ஜெக்ட் வேற எங்கேயோ போகுது. இப்ப நாங்க பார்த்தோம் ஷைத்தானுடைய பார்லிமெண்ட் எங்க இருக்குது? கடல்ல இருக்குது. எந்த கடல்? கொழும்பு கடல்லையா, கண்டில கடலும் இல்ல, வெளிநாடுகள்லயா, இந்தியாலயா தெரியாது. ஆனா கடல்ல தான் ஷைத்தானுடைய ஆட்சி பீடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்ப நாங்க ஷைத்தான் வந்து எப்படி எல்லாம் வருவான், என்ன முறையில அந்த ஷைத்தானை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடலாம்ங்கிற விஷயத்தை நாங்க பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய ஒரு துஆ தான். என்ன துஆன்னு சொன்னா, அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஓதுங்க பாப்போம். அஊது பில்லாஹி அஸ்-ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கேட்கக்கூடிய அறியக்கூடிய அல்லாஹ்வை கொண்டு நான் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி. ஹம்ஸ் என்று சொன்னா ஷைத்தான் தீண்டுவதை விட்டும், ஷைத்தானுடைய பெருமையை விட்டும், ஷைத்தானுடைய கவிதைகளை விட்டும், ஷைத்தானுடைய
அத்துணை விதமான தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதாக இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார். அப்ப ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறது எங்களுக்கு ஒரு சுன்னத். ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலேயும் என்ன செய்யணும்? இந்த குல் சூறாக்களை ஓதி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். இரண்டாவது ஷைத்தான் வரக்கூடிய ஒரு இடம் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்தல் காயித ஃபல்யஸ்ததிர், யாரு மலம் கழிக்க வருகிறாரோ அவர் தன்னை மறைத்துக் கொள்ளட்டும், தன்னை மறைத்துக் கொள்ளட்டும். ஃபைல்லம் யஜித் இல்லா ஐயஜ்மா கஸீபன் ஃபல்யஸ்ததிபிருஹு, மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? டாய்லெட் பில்டிங் வேற, டாய்லெட் பில்டிங் மறைஞ்சுதானே இருக்குது. சில நேரம் பிரயாணம் போற வழியில வெட்ட வழிகள்ல போக வேண்டிய நிலைமைகள் சில நேரம் வரும். அப்படியான நேரத்துல நல்லா திறந்த வெளியில வைத்து காத்தோட்டமா போயிடப்படாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னுக்கு பின்னுக்கு ஏதாவது வச்சு மறைச்சிட்டு என்ன செய்யுங்க? டாய்லெட் போங்க. அப்படி ஒன்றுமே இல்லையா? உங்களோட பின் பக்கம் என்ன செய்யுங்க? எவ்வளவு ஒழுக்கம் காட்டி தரப்பட்டீங்க பாருங்க. உங்களோட பின் பக்கம் என்ன செய்யுங்க? கொஞ்சம் மண்ணையாவது குமிச்சு வைங்க, கொஞ்சம் மண்ணையாவது குமிச்சு வைங்க. உங்களோட பின் பக்கம் விளங்காம இருக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? உங்களோட பின் பக்கம் விளங்கினா பின் பகுதியோட ஷைத்தான் வந்து விளையாடுவான். பேக் சைடோட ஷைத்தான் சிரிப்பா இருக்குமா? ஆனா உண்மையான விஷயம், விளையாடுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அவன் அப்படியான ஆளுங்க. அதுக்கு பின்னாலதான் இந்த நோய் நொடி எல்லாம் வாரது. நோய் நொடி வாரது, ஒவ்வொரு சிக்கல் வாரது. இது பெரிய ஒரு பின்புலத்தை வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. ஷைத்தான் பார்வை பட்டுச்சு என்று சொன்னா அதுக்கு பின்னால எங்களுக்கு என்னென்ன வரும், என்னென்ன நோய்கள், ரூஹானியத் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சவங்க மஜ்லிஸ்ல கேட்டு பாருங்க. அதான் இந்த சுன்னத்துகளை ரொம்ப கவனமா போயணும். என்ன செஞ்சிடப்படாது? வெட்ட வழியில என்ன வெட்ட வழிதான் ஷைத்தான்கள் தெரியுற கிரவுண்டுகள், அதே போல கடலோரங்கள், இதுல எல்லாம் என்ன செஞ்சிடப்படாது? மறைப்பு இல்லாம நாங்க டாய்லெட் போயிடப்படாது. இப்படி டாய்லெட் போனா ஷைத்தான் என்ன செய்வானாம்? எங்கட பெக் சைடுகளோட வந்து விளையாடுவானாம். மூணாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மஜ்லிஸ்ல 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருந்த நேரம் ஒருத்தர் என்ன செஞ்சாரு? கோபத்தால அவருடைய முகமெல்லாம் சிவந்து அவர் ஏசி அடிக்கிறதுக்கு முற்பட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதினால் இவருடைய கோபம் போய்விடும். அப்ப என்ன விஷயம் இது? கோபம் வாரது யாரால? ஷைத்தானாலதான் கோபம் வாரது. மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயம் ஒன்று நடக்குது, அதை பார்த்து கோபப்படுறது வேற. சும்மா சிலவங்க தொட்டத்துக்கும் பிடிச்சதுக்கும் கோபப்படுவாங்களே, இது ஷைத்தானால வரக்கோ வந்தா என்ன சொல்லணுமாம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லணும். அப்படி இல்லையா வுது செய்யணும். நின்றுகிட்டு இருந்தா உட்காரணும், உட்கார்ந்துகிட்டு இருந்தா படுத்துரும். அப்ப என்ன செஞ்சிருமாம்? கோபம் போயிருமாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதுல வருது, நாங்க சாப்பிடக்கூடிய இடத்துக்கும் ஷைத்தான் வருவான். சாப்பிடுற இடம் இருக்குது, சாப்பிடுற மெடட்ல ஷைத்தானுக்கு ஒரு வாசி ஆயிரும். என்னது சொன்னாங்க? லா யகுல் அஹதுக்கும் பிஷிமாலிஹி வலா யஷ்ரப் பிஷிமாலிஹி, உங்கள யாரும் இடது கையால் சாப்பிடவும் வேண்டாம், இடது கையால் குடிக்கவும் வேண்டாம். ஃபஇன்ன ஷயாத்தீன தக்குலு பிஷிமாலிஹி வ தஷ்ரபு பிஷிமாலிஹி, ஏனென்றா ஷைத்தான் சாப்பிடுவது எதாலயாம்? இடது கையால. ஷைத்தான் குடிக்கிறது இடது கையால. அப்ப சாப்பிடும் போது என்ன செய்யப்படாது? இடது கையால சாப்பிடப்படாது, இடது கையால குடிக்கப்படாது. நாங்க யாரும் அதை செய்யறதும் இல்லை. அஞ்சாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி இவர் இடது கையால சாப்பிட்டா அவருக்கு பக்கத்துல ஷைத்தான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவான். ஷைத்தான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவானாம்.